மகேந்திர சிங் தோனி இந்த ஆண்டை அட்டகாசமாக தொடங்கியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இவர் அடுத்தடுத்து 3 அரை சதங்களை விளாசினார். அந்தந்த தொடரில் தொடர்நாயகன் விருதையும் அவர் பெற்றார். கடந்த ஆண்டு தோனியின் பேட்டிங்கிற்கு தற்போதைய ஆட்டத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றனர். 2018 20 போட்டிகளில் விளையாடி 275 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். அவரால் முன்பு போல ஆட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வைக்க முடியவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தது. ஆஸ்திரேலிய தொடரில் 2 போட்டிகள் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் களத்தில் நின்று போட்டியை தித்திப்பாக முடித்து வைத்த தோனி தன் மீதான விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். தோனி ஃபார்ம் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி, தொடக்க ஆட்டக்காரர் தவான் ஆகியோர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்திய அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 ஒருநாள் போட்டிகள் 3 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. நியூசிலாந்து தொடரில் தோனி இதே ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் கிரிக்கெட்டில் அடுத்த மைல்கல்லை எட்டுவார். நியூசிலாந்து மண்ணில் ஒருநாள் தொடரை பொறுத்தவரை சச்சின் டெண்டுல்கர் 652 ரன்களும், சேவாக் 598 ரன்களும், இவர்களுக்கு அடுத்தபடியாக தோனி 456 ரன்கள் எடுத்துள்ளார். இந்த தொடரில் தோனி இன்னும் 197 ரன்கள் எடுத்தால் நியூசிலாந்தில் அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர்களின் பட்டியலில் முதலிடம் பிடிப்பார். 2009ஆம் ஆண்டில் நியூசிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது தோனி தொடர்ச்சியாக 6 அரை சதங்கள் விளையாசியது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.